இப்போ நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல ரீசென்ட்டா சொன்னீங்க, "மனி இஸ் அல்டிமேட். எவ்வளோ சம்பாதிச்சாலும் போதாது. பிகாஸ் அதுதான் வந்து வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் குடுக்குதுங்கிற" மாரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட். அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆச்சு. நீங்க எப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. பணம் பணம் வந்து பணம் தேவை. ஆ, அது வாழ்க்கைக்கு நமக்கு எல்லா சூழல்லையும் பணம் தேவை. ஆ. அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னீங்களா? இது அல்டிமேட்டுங்கிற மாரி என்னவோலாம் அல்டிமேட் வந்துச்சு. சொல்லிக்கலாம். ஆ. ஆமா. அது பட் அது ஒரு பவர் தானே. அதுல ஒரு இது இருக்கா? தட் இஸ் இவ்வளோ பணம் போதும். அந்த மாரி ஒரு இது இருக்கா? அது ஆமா. அத நீங்க தான் தீர்மானிக்கிறீங்கன்னு சொல்ல வரேன். ஓகே. நான் ஒரு பணத்த நான் தீர்மானிக்கலாம். நீங்க இது ஒருத்தரும் தீர்மானிக்கிறது. ம். எனக்கு இது போதும், இல்ல எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு ஒருத்தர் நம்ம தான் முடிவு எடுக்கிறோம். ஸோ ஒரு ஆக்டரா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வருது. ஆனா அந்த படத்துக்கான அவ்வளோ பட்ஜெட் கிடையாது. இன்னொருத்துல அ நல்ல பணம் வருது. ஆனா ஸ்கிரிப்ட் ஒரு அளவுக்கு இருக்கு. இதுல இப்போ நீங்க இன்னொரு பக்கம் சொன்னீங்கல்ல, பணம் வருது, ஸ்கிரிப்ட் அது வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எத்தனை படம் நடிக்க முடியும் சொல்லுங்க? இந்த மாதிரி நீங்க நடிக்கும்போது, படம் ஓடலைன்னா இப்போ நீங்க சொன்ன மாரி தான். இப்போ சில படங்கள் ஓடலைன்னா பின்னாடி ஒரு பேர் சம்பாதிச்சாருன்ற மாரி, சில இடத்துல காசு கம்மியா வரும், சில சமயம் வராது. சில சமயம் வாங்கின காசு திருப்பி குடுத்துருக்கோம். நான் சில சமயம் அதுக்கு மேலேயும் கடன் வாங்கிலாம் குடுத்துருக்கேன். ஸோ ஆனா அந்த படம் சம்பாரிச்சு குடுக்குற பேர் இருக்குல்ல, அதுதான். அதுதான் திரும்பி மக்கள் நம்மள பார்க்க வைக்கிறதுக்கும், மக்கள் மத்தியில நமக்கான மரியாதையும், அன்பையும் தக்க வச்சுக்கான இது மட்டும் தான் இருக்குது. இதே அந்த பக்கம் வெறும் அது மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா, நமக்கு வந்து ஒரு 4, 5 படம் ஃப்ளாப் குடுத்தோன்னா அதுக்கப்புறம் வராது. ஓகே. ஆனா விஷயம் அத பத்தினது இல்ல. இப்போ பணத்த பத்தி கேட்கும்போது வேலைய இப்படி பிரிச்சு பார்க்க மாட்டேன். இப்படி பார்க்க முடியாது. வேலைய வந்து காசுக்காக தான் வேலை பார்க்கணும் இல்ல. காசும் அதில பிரதானம். வேலையும் பிரதானம். இன்றைக்கி காசு வந்துருச்சு, நாளைக்கு வேலை வராதுன்னா, வேலை செய்யாமல் என்ன பண்ணுறது? காசு மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருக்கும்? பைத்தியம் பிடிச்சிரும். அதனால் கண்டிப்பாக வேலை வேணும். வேலை தேவை. அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வேலையோ அதுக்குள்ள தான் பணம். அது ப்ளஸ் தான் சொல்ல வரேன். பட் அது பிரதானம்னு சொல்ல வரேன். தட் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன். வெரி இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன். அது நம்ம வேலையை சிறப்பாக செய்ய அதாவது பணம் நிறைய சம்பாதிக்கணுமா? வேலையை சிறப்பாக செய்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு காசு கொடுக்குது. வெறும் பணத்தை எங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? ஸோ என்னோடய மேனிஃபெஸ்ட்டு அதுக்கான வேலையை இன்னும் சிறப்பாக செய்கிறதும், வேலை தொடர்ந்து வரணும் சொல்லி மேனிஃபெஸ்ட்டோ இல்லை ஆசையோ இல்லை அந்த வேலையை சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணமோ அதுதான் எனக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறத என்னோடய பேங்க் பேலன்ஸை சரி பண்ணுங்க ஒழிய வெறும் இதை மட்டும் கற்பனை பண்ணிட்டு தான் வேலை எப்படி நான் யோசிக்கிறேன்.